सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 28/6/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு வேஸ்ட் செய்யாதீர்கள் மற்றும் வெயிட் குறையுங்கள். சப்தத்திலிருந்து விலகிய தன்னுடைய உடலற்ற நிலை மற்றும் சூட்சும உடலின் நிலை, எங்கே சமிக்கைகளின் பாஷை அதிகம் இருக்கின்றதோ, அதாவது அசைவுகள் இருக்கிறதோ, அங்கே இந்த இரண்டு நிலைகளிலும் ஸ்தூல உலகிற்கு சமமாக சப்தம் இருப்பதில்லை. அந்த மாதிரி சப்தத்திலிருந்து விலகிய நிலை பிடித்திருக்கிறதா? வாய் மூலமாக சொல்வது, கேட்பது, இதற்கும் மேலே தன்னுடைய உள்ளுணர்வு மூலமாக, பார்வை மூலமாக, எண்ண அலைகள் மூலமாக மற்றும் தன்னுடைய உயர்ந்த அனுபவங்களின் பிரபாவம் மூலமாக எந்த ஆத்மாக்களுக்கும் சேவை செய்வது, அதாவது சொல்வது, அறிமுகம் கொடுப்பது மற்றும் சம்பந்தத்தில் இணைப்பது என்ற இதன் அனுபவியாக இருக்கிறீர்களா? வார்த்தைகள் மூலமாக சம்பந்தத்தை இணைப்பது என்ற இந்த அனுபவம் உள்ளவராக இருக்கிறீர்களா? இந்த ஆத்மாக்களுக்கு உள் உணர்வு, பார்வை மற்றும் உயர்ந்த அனுபவங்களின் பிரபாவத்தினால் சேவை செய் என்று டைரக்ஷன் கிடைக்கிறது என்றால் செய்ய முடியுமா? அல்லது வார்த்தைகள் மூலமாக மட்டும்தான் செய்ய முடியுமா? எப்படி வார்த்தைகள் மூலமாக ஆத்மாக்களை தந்தையோடு சம்பந்தத்தை இணைப்பதில் வரிசை கிரமமான பொறுப்பாளர் ஆகியிருக்கிறீர்களோ, அதேபோல் தன்னுடைய சூட்சும மனநிலையின் மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் ஞான சூரியனின் நிலை மூலமாக ஆத்மாக்களை தன்னுடைய மனநிலை, தந்தையின் சம்பந்தத்தின் அனுபவத்தின் சக்திசாலியான சூழல், எண்ண அலைகள் மற்றும் தன்னுடைய சக்தி சொரூபத்தின் நெருக்கத்தினால் அவர்களையும் அவ்வாறு செய்விக்க முடியுமா? ஏனென்றால் நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. பாண்டவ சேனை வெளிப்படுவதற்கான சூழ்நிலை மறைமுகமாக பரவிக்கொண்டே இருக்கின்றது. சேவையின் முறையில் நேரத்திற்கு ஏற்றபடி மற்றும் சேவைக்கு ஏற்றபடி அவசியம் மாற்றம் ஏற்படும். எப்படி இன்றைய நாட்களின் விஞ்ஞானம் மூலமாக ஒவ்வொரு பொருளும் குவான்டிட்டிக்கு பதிலாக குவாலிட்டியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மாதிரி சிறிய நுண்ணியதாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ரூபம் சிறியதுதான், ஆனால் சக்தி அதிகமாக நிரம்பி இருப்பதாக இருக்கும். எப்படி விஸ்தாரமான இனிப்பை சாக்ரின் ரூபத்தில் அளவில் குறைவாக கொண்டு வருகிறார்கள், விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வருகிறார்கள். இதே போன்று பாண்டவ சேனை, அதாவது அமைதி சக்தி உள்ள உயர்ந்த ஆத்மாக்களும் 1 மணி நேரத்தில் சொற்பொழிவு மூலமாக அறிமுகம் கொடுக்க முடிவதை ஒரு வினாடியில் சக்திசாலியான பார்வை மூலமாக, சக்திசாலியான மனநிலை மூலமாக, நன்மை பயக்கும் பாவனை மூலமாக, ஆத்மீக உணர்வு மூலமாக நினைவூட்ட முடியுமா? மேலும் அந்த மாதிரி சாட்சாத்காரம் செய்விக்க முடியுமா? இப்பொழுது அப்படி பயிற்சிக்கான அவசியம் தேவைப்படுகிறது. இதற்காக 2 விஷயங்களின் அவசியம் இருக்கின்றது. அதன் மூலம் அந்த மாதிரி உயர்ந்த சேவைக்கு பொறுப்பாளர் ஆக முடியும். அது எந்த 2 விஷயங்கள்? அவைகளின் மீது விசேஷ கவனத்தை கொண்டு வருகிறோம். அது என்னவாக இருக்கும் என்று தெரிந்திருக்கிறீர்களா? 1. நாலாபுரங்களிலும் உள்ள அனைவருக்கும் எந்த ஒரு பொருளையும் வீணாக்காதீர்கள் மற்றும் இன்னொரு விஷயம், எடையை குறையுங்கள் என்பதில் கவனத்தை ஈர்க்கின்றோம். உலக மனிதர்களோ உடலின் எடையை குறைப்பதற்காக கூறுவார்கள். ஆனால் பாப்தாதா ஆத்மாவின் மேல் என்ன சுமை இருக்கின்றதோ அந்த சுமையின் காரணத்தினால் உயர்ந்த நிலையின் அனுபவம் செய்ய முடிவதில்லை என்றால் அந்த எடையை குறையுங்கள். 1. வீணாக்காதீர்கள் மற்றும் எடையை குறையுங்கள்.
இந்த 2 விஷயங்கள் மேல் விசேஷ கவனம் வேண்டும். தன்னுடைய சக்திகள் மற்றும் நேரத்தை வீணாக்குவதினால் சேமிப்பு ஆவதில்லை. மேலும் சேமிப்பாகாத காரணத்தினால் என்ன குஷி மற்றும் சக்திசாலியான நிலை அனுபவமாக வேண்டுமோ அதை விரும்பினாலும் செய்ய முடிவதில்லை. உயர்ந்த ஆத்மாக்களாகி உங்களுக்கு உலக நன்மை செய்யும் காரியம் காத்திருக்கிறது. அதே மாதிரி நேரம் மற்றும் சக்திகளை தனக்காக மட்டுமின்றி அநேக ஆத்மாக்களின் சேவைக்காக கையிருப்பு சேமிப்பை அதிகரிக்க வேண்டும். ஒருவேளை வீணாகிக் கொண்டே இருக்கிறது என்றால் தானும் தன்னை நிரம்பியவராக அனுபவம் செய்ய மாட்டார்கள். எப்படி இன்றைய நாட்களின் அரசாங்கமும் சேமிப்பதற்கான திட்டங்களை உருவாக்குகிறார்கள், அதேபோல் தன் பொருட்டு நேரம் மற்றும் சக்திகளை உபயோகிப்பதில் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்ற லட்சியத்தை வைத்துக்கொண்டு சேமிப்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் உலகின் அனைத்து ஆத்மாக்களும் உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எவ்வளவு பெரிய குடும்பமாக இருக்குமோ அந்த அளவு சிக்கனத்தின் எண்ணமும் வைக்கப்படும். உங்களுடையது போன்று வேறு யாருக்காவது பெரிய பரிவாரம் இருக்கின்றதா? அப்படி அனைத்து ஆத்மாக்களையும் எதிரில் வைத்துக்கொண்டு தன்னை எல்லைக்கப்பாற்பட்ட சேவைக்காக பொறுப்பாளர் என்று புரிந்து கொண்டு தன்னுடைய நேரம் மற்றும் சக்திகளை காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்களா? மாஸ்டர் படைப்பவரின் நிலை நினைவில் இருக்கின்றதா? அல்லது தனக்காக மட்டும் கொஞ்சம் சம்பாதித்தீர்கள் மற்றும் சாப்பிட்டீர்கள், அல்லது கொஞ்சம் சாப்பிட்டீர்கள் கொஞ்சம் இழந்தீர்கள், அப்படியா? அந்த மாதிரி அலட்சியமானவராகி நடந்து கொள்கிறீர்களா? எனவே தன்னுடைய அனைத்து பொக்கிஷங்களின் பட்ஜெட்டை உருவாக்குங்கள். இவ்வளவு பெரிய பொறுப்பான காரியத்தை எடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஒருவேளை சேமிப்பு ஆகவில்லை என்றால் எப்படி காரியத்தை நிறைவேற்ற முடியும்? நாடகப்படி நடக்கத்தான் வேண்டும் என்ற இது ஞானத்தின் விஷயமாகும். ஆனால் நாடகத்தில் நானும் பொறுப்பாளனாகி சேவை மூலமாக உயர்ந்த பிராப்தியை செய்ய வேண்டும் என்ற இந்த லட்சியத்தை வைத்து ஒவ்வொரு பொக்கிஷமும் பட்ஜெட்டை தயாரியுங்கள். பட்ஜெட்டில் என்ன லட்சியம் வைக்க வேண்டும்? ஸ்லோகன் நினைவிருக்கிறதா? குறைந்த செலவு மிகுந்த நன்மை. ஒவ்வொரு கஜானாவை எவ்வளவு சேமிப்பாகி இருக்கிறது என்று சோதனை செய்யுங்கள். அந்த சேமிப்பு கணக்கில் இருந்து எல்லைக்குட்பட்ட ஆத்மாக்களின் சேவை நடக்குமா அல்லது எல்லைக்கப்பாற்பட்ட சேவை நடக்குமா? ஒவ்வொரு பாடத்தையும் சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு பாடம் மூலமாக எல்லைக்கப்பாற்பட்ட சேவையின் பொறுப்பாளர் ஆக முடியுமா அல்லது ஞானம் மூலமாக மட்டும் செய்ய முடியுமா? தாரணை மூலமாக இல்லையா? முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு பாடத்திலும் சேவைக்கு பொறுப்பாளராவது அவசியமாகும். ஒருவேளை ஒரு பாடத்தில் கூட குறைவு இருக்கிறது என்றால் முழுமையான தேர்ச்சி இல்லாமல் தேர்ச்சி அடைவீர்கள். ஒன்று மதிப்போடு தேர்ச்சி பெறுவது, இன்னொரு நிலை வெறும் தேர்ச்சி மட்டும் அடைவது. யார் தேர்ச்சி மட்டும் அடைகிறார்கள், மதிப்போடு தேர்ச்சி அடையவில்லை என்றால் அவர்கள் மதிப்போடு தர்மராஜரின் தண்டனைகளை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். அதாவது கொஞ்சம் தண்டனைகளின் அனுபவத்தை கடந்து செல்வார்கள். மதிப்போடு தேர்ச்சி பெறுபவர்கள் மற்றவர்கள் கடந்து செல்வதை பார்ப்பார்கள். எனவே ஒவ்வொரு பாடத்திலும் முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் ஒவ்வொரு கஜானாவின் சேமிப்பையும் செய்யுங்கள். பட்ஜெட்டை தயாரியுங்கள். அதாவது வீணாக்காதீர்கள். ஒவ்வொரு வினாடி எண்ணத்தை தன்னை சக்திசாலி ஆக்குவதற்காகவும் அனைத்து ஆத்மாக்களின் சேவைக்கான காரியத்திலும் ஈடுபடுத்துங்கள். இரண்டாவது விஷயம், எடையை குறையுங்கள். ஒன்று, முந்தைய பிறவிகளின் மீதமிருக்கும் கணக்கு வழக்கின் சுமையை அகற்றுவதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த சுமை ஒன்றும் பெரிய விஷயமில்லை. பிராமணனாகி மற்றும் பிரம்மா குமார் குமாரி என்று கூறிக்கொண்டு உலக நன்மை செய்பவர் மற்றும் உலக சேவாதாரி என்று கூறிக்கொண்டு ஒருவேளை ஏதாவது தீய எண்ணம் அல்லது பாவ காரியம் செய்தீர்கள் என்றால் அந்த சுமை பழைய சுமையை விட 100 மடங்கு ஆகும். அந்த மாதிரி எத்தனை விதமான சுமை தன்னுடைய சம்ஸ்காரங்களின் வசமாகி, சுபாவத்தின் வசமாகி, ஞானம் புத்தியின் அபிமான வசமாகி, பெயர் மற்றும் புகழின் வசமாகி, தன்னுடைய வசதிகளை அதிகரித்து கொள்வதில் வசமாகி மற்றும் அலட்சியம் மற்றும் சோம்பலின் வசமாகி இதுவரை எவ்வளவு சுமையை அதிகரித்திருக்கிறீர்கள்? ஞானம் நிறைந்த ஆத்மா என்று கூறிக்கொண்டு, சேவை செய்பவர் என்று கூறிக்கொண்டு,
அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் மற்றும் சுற்றுப்புறத்தில் எதிர்மறை எண்ண அலைகள் பரப்புவதற்கு உருவாக்குவதற்கு பொறுப்பாளர் ஆகிவிடக்கூடாது. அதன் மூலமாக சேவைக்கு பதிலாக சேவைக்கு புறம்பான காரியம் நடக்க வேண்டாம். ஏனென்றால் சேவையும் நடக்க வேண்டும். ஆனால் ஒரு தடவையின் சேவைக்கு புறம்பான செயல் 10 தடவையின் சேவையை அழித்து விடுகிறது. எப்படி ரப்பர் மூலம் அழிந்து விடுகிறது, அதேபோல் ஒரு தடவை செய்த சேவைக்கு புறம்பான காரியம் 10 தடவை செய்த சேவையின் கணக்கை அழித்துவிடும். மேலும் நான் மிகுந்த சேவை செய்கிறேன் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் கணக்கு காலியாக இருக்கும் காரணத்தினால் தான் அடைய போகும் அந்த விளைவு தென்படும். ஆனால் அபிமானவசமாகி வெளிப்பார்வைக்கு தான் அனைத்தையும் அறிந்தவர் போல் காண்பித்துக் கொள்கிறார். விளைவு நிலை எப்படி இருக்கும்? ஒன்றோ நினைவின் சக்தி மற்றும் பிராப்தியின் அனுபவம் இருக்காது, உள்மனதின் திருப்தி இருக்காது. ஒவ்வொரு நேரமும் ஏதாவது ஒரு சூழ்நிலை, நபர் மற்றும் இயற்கையின் சாதனம் மனநிலையை குழப்பத்தில் கொண்டு வருவதற்கும் குஷியை சக்தியை அளிப்பதற்கான காரணமாகவும் ஆகிவிடும். வெளிமுகமாக மிக அழகாக தென்படுவதாக அவருடைய ரூபம் தோன்றும். ஆனால் அநேக ஆத்மாக்கள் அவரை பற்றி பகுத்தறிந்து கொள்ளாத காரணத்தினால் அனைவரையும் விட நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்தவர் மற்றும் முயற்சி செய்பவர் என்று நினைப்பார்கள். ஆனால் உள்ளே முற்றிலும் குழப்பத்தில் ஒன்றும் இல்லாதவராக இருப்பார். பெயர் புகழிற்கான கணக்கு நிரம்பி இருக்கும். ஆனால் கஜானாக்களின் கணக்கு, அனுபவங்களின் கணக்கு காலியானதாகி இருக்கும். அதாவது பெயரளவில் இருக்கும். மேலும் விளைவு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆத்மா அவரே தடைகளின் வசமான காரணத்தினால் சேவை காரியத்தில் தடைக்கு காரணமாகி விடுகிறார். பெயரோ தடைகளை அளிப்பவர், ஆனால் தடையின் ரூபமாக ஆகிவிடுகிறார். அந்த மாதிரி ஆத்மாக்களின் மேல் அவ்வப்பொழுது சுமையின் எடை அதிகரிக்கும் காரணத்தால் அநேகவிதமான மனதின் வீணான சிந்தனை மற்றும் மன அமைதியின்மை போன்ற அநேக வியாதிகளை உருவாக்கிவிடும். இன்னொரு விஷயம், எடை இருக்கும் காரணத்தினால் முயற்சி செய்யும் வேகம் அதிகமாக இருக்க முடியாது. ஹை ஜம்பை விடுங்கள், அவரால் ஓடக்கூட முடியாது. அதை செய்வோம் இதை செய்வோம் என்று திட்டம் போடுவார்கள், ஆனால் நிறைவேற்ற முடியாது. மூன்றாவது ஆழமான விஷயம், அந்த மாதிரி எடை உள்ள ஆத்மாக்கள் யார் தடையாக இருந்து சேவைக்கு புறம்பான காரியத்திற்கு பொறுப்பாளராகின்றாரோ, தந்தைக்கு அர்ப்பணம் செய்திருக்கும் உடல், மனம் மற்றும் ஈஸ்வரிய சேவைக்காக கிடைத்திருக்கும் பணத்தை தன்னுடைய தவறான செயல்களின் காரணமாக வீணாக்குகிறார்களோ, அதாவது வெற்றி அடைய வைப்பதில்லையோ, அவ்வாறு அதை வீணாக்குவதின் சுமையும் ஏறுகிறது. எனவே பாவங்களின் ஆழமான விளைவுகளையும் நல்ல முறையில் தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? வீணாக்காதீர்கள், எடையை குறையுங்கள். தர்மராஜ் புரிக்கு செல்வதற்கு முன்பு சுயம் தனக்குத்தானே தர்மராஜ் ஆகுங்கள். தன்னுடைய முழு கணக்கையும் திறந்து பாருங்கள். பாவம் மற்றும் புண்ணியத்தின் கணக்கில் என்னென்ன மிச்சம் இருக்கிறது, என்ன சேமிக்க வேண்டும் என்று சோதனை செய்யுங்கள். மேலும் விசேஷமாக தனக்காக ஒரு நடைமுறை திட்டத்தை உருவாக்குங்கள். பாவ கணக்கை பஸ்பம் செய்யுங்கள், புண்ணிய கணக்கை அதிகரியுங்கள். குழந்தைகளின் கணக்கை பார்த்து இவர்கள் எல்லாம் நிறைந்தவர்கள் ஆகிவிட வேண்டும் என்று பாப்தாதா நினைக்கின்றார். மழை பெய்து கொண்டிருக்கிறது. இயற்கையும் பாடம் கற்பிக்கிறது. எப்படி இயற்கை தன்னுடைய பருவ காலத்தில் மற்றும் தன்னுடைய நேரத்திற்கு ஏற்றபடி அதிவேகமாக காரியம் செய்து கொண்டிருக்கிறதோ, அவ்வாறு பிராமணர்கள் சம்பாத்தியத்தை சேமிப்பதற்கான பருவ காலம் இது. எனவே காலத்திற்கேற்றபடி அதிவேகமாக சேமிப்பு செய்யுங்கள். நல்லது. அனைத்து ஃபரிஷ்தாக்களுக்கு, எடையற்ற அதாவது லைட் நிலையில் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு வினாடியிலும் மற்றும் எண்ணத்திலும் கடந்ததை பஸ்பமாக்கி எதிர்காலத்திற்கு சேமிக்கக்கூடிய எப்பொழுதும் விஸ்வ சேவாதாரி சுரூபத்தில் நிலைத்திருக்கும் ஆத்மாக்களுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் பெரும் வள்ளலாகி தானம் செய்யக்கூடிய தன்னுடைய சக்திகளின் கஜானாக்களில் நிரம்பியவராகி சக்திகள் மூலமாக வரம் அளிப்பவராக ஆகக்கூடிய இரக்க மனமுடைய ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் உலக நன்மை செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன்
எப்பொழுதும் சுய சிந்தனை மற்றும் நற்சிந்தனை செய்பவர் என்ற இரண்டு நிலையும் இருக்கின்றதா? எப்பொழுது நற்சிந்தனை இருக்குமோ அப்பொழுது வீணானவை முடிந்துவிடும். வீணானது இருக்கிறது என்றால் நற்சிந்தனையின் அனுபவம் குறைவாக இருக்கிறது. எப்படி ஒருவேளை ஒரு தடவை ஒரு மிக நல்ல பொருளை ஒருவர் சுவைத்து விட்டார் என்றால் தரம் கெட்ட பொருளை ஏற்பதற்கான எண்ணமே இருக்காது. அவ்வாறு நற்சிந்தனையில் உள்ளவர் வீணான சிந்தனை செய்ய முடியாது. சிந்தனையை ஓடவிடுவது என்றால் அதனுடைய சொரூபம் ஆகிவிடுவது. எப்படி கடலின் உள்ளே இருக்கும் ஜீவ ஜந்துக்கள் கடலின் உள்ளேயே இருக்கும், வெளியே வர விரும்புவதில்லை. மீனும் தண்ணீருக்குள்ளேயே இருக்கிறது, வெளியில் வந்தால் இறந்துவிடும். கடல் மற்றும் தண்ணீர் தான் அதனுடைய உலகமாகும். வெளியில் இருக்கும் இவ்வளவு பெரிய உலகம் அதை பொறுத்தவரை ஒன்றுமே இல்லை. அதேபோல் ஞானக்கடல் தந்தையில் மூழ்கி இருப்பவர்களுக்கு உலகமே தந்தைதான், அதாவது கடல்தான். அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா அல்லது வெளியில் சுற்றுவதற்கு மனம் விரும்புகிறதா? எதுவரை சொரூபத்தில் மூழ்கி இருப்பதற்கான இந்த அனுபவத்தை செய்யவில்லையோ அதுவரை பிராமண வாழ்க்கையின் மகிமையாக இருக்கும் அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுவது, மகிழ்ச்சி நிறைந்து இருப்பது என்ற இந்நிலை இருக்காது. அப்படிப்பட்ட அனுபவிதான் இந்த பிராமண வாழ்க்கையின் சுகத்தின் மகத்துவத்தை தெரிந்திருக்கிறார்கள். பிராமணர்களை உச்சந்தலை குடுமி என்று கூறுவார்கள். இந்த குடுமி என்றால் உயர்ந்த நிலையாகும். ஒருவேளை இதுவரை வந்தடையவில்லை என்றால் கொடியை எப்படி பறக்க விடுவீர்கள்? மலை உச்சியில் சென்று கொடியை பறக்கவிட்டீர்கள் என்றால் வெற்றி அடைந்தவர் என்று கூறப்படும். தற்சமயத்தில் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? கேட்பது மற்றும் கூறுவதோ நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அனுபவியாக வேண்டும். அனுபவியின் பிரபாவம் அதிகமாக இருக்கும். ஒரே விஷயத்தை அனுபவி கூறுவதிலும் மற்றும் அதே விஷயத்தை கேட்டு கூறுவதிலும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? மனிதர்களும் இப்பொழுது அனுபவம் செய்ய விரும்புகிறார்கள். யோக பயிற்சி முகாமில் விசேஷமாக ஏன் அனுபவம் செய்விக்கிறோம்? ஏனென்றால் அனுபவி ஆவதற்கான வழிமுறை சொல்வதின் கூடவே அனுபவத்தையும் செய்விப்பது. இதன் மூலம் நல்ல ரிசல்ட் வெளியாகும். எப்பொழுது ஆத்மாக்கள் அனுபவம் விரும்புகிறார்கள் என்றால் நீங்களும் அனுபவியாகி அனுபவம் செய்வீங்கள். அனுபவம் எப்படி ஏற்படும்? அதற்காக எந்த சாதனத்தை உபயோகிக்க வேண்டும்? எப்படி ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பாளர் ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக முற்றிலும் ஏகாந்தத்தில் இருப்பார். அப்படி இங்கேயும் ஏகாந்தம், அதாவது அந்த ஒருவரின் நினைவின் எல்லையிலேயே மூழ்கிவிடுவது. அப்படி வெளிக்கவர்ச்சியிலிருந்து ஏகாந்தம் வேண்டும். அறையில் அமர்வதற்கான ஏகாந்தம் வேண்டும் என்று அப்படி மட்டும் இல்லை. ஆனால் மனதின் முழுமையான ஏகாந்தம் இருக்க வேண்டும். மனதின் ஒருமுகப்பாடு என்றால் ஒருவரின் நினைவில் இருப்பது. ஒருமுகமாவது என்ற இதுதான் ஏகாந்தமாகும். ஏகாந்தத்தில் சென்று புதிதாக கண்டுபிடிக்கிறார்கள் அல்லவா? நாலாபுறங்களின் எண்ண அலைகளின் விலகி சென்று விடுகிறார்கள் என்றால் இங்கேயும் ஈர்ப்பிலிருந்து விலகி செல்ல வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியும் சிலர் இருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு ஏகாந்தம் பிடிப்பதில்லை. பலருடன் சேர்ந்திருப்பது, சிரிப்பது, பேசுவதை அதிகம் விரும்புகிறார்கள். ஆனால் இது வெளிமுகத்தில் வருவதாகும். இப்பொழுது தன்னை ஏகாந்தவாசி ஆக்குங்கள். அதாவது அனைத்து ஈர்ப்புகளின் எண்ண அலைகளிலிருந்து உள்நோக்கு முகம் ஆகுங்கள். இப்பொழுது நேரம் அந்த மாதிரி வந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த பயிற்சிதான் உதவியாக இருக்கும். ஒருவேளை வெளியின் ஈர்ப்பின் வசமாகும் பயிற்சி இருந்தது என்றால் அந்த நேரம் ஏமாற்றம் கொடுத்துவிடும். சூழ்நிலை அந்த மாதிரி வரும். அதில் இந்த பயிற்சியை தவிர வேறு எந்த ஆதாரமும் தென்படாது. ஏகாந்தவாசி என்றால் அனுபவியாவது. டில்லியைச் சேர்ந்தவர்கள் சேவையின் தொடக்கத்தில் பொறுப்பாளர் ஆனார்கள் என்றால் இந்த விசேஷத்திலும் பொறுப்பாளர் ஆகுங்கள். அப்படி இந்த நிலையின் அனுபவத்தை மற்றவர்களும் அதே போல் செய்வார்கள். இது அனைத்தையும் விட மிகப்பெரிய சேவை. கூட்டாகவும் தனிப்பட்ட ரூபத்திலும் இரண்டு ரூபத்திலும் அந்த மாதிரி பயிற்சியின் சூழலை பரப்புங்கள். வரதானம்: சுயமாற்றம் மூலம் உலக மாற்ற காரியத்தில் மனம் விரும்பும் வெற்றியை அடையக்கூடிய சித்தி சொரூபமானவர் ஆகுங்கள். ஒவ்வொருவரும் சுய மாற்றம் மூலமாக உலக மாற்றம் செய்யும் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
அனைவரின் மனதிலும் இந்த உலகை மாற்றித்தான் ஆக வேண்டும் என்ற ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது. மேலும் மாற்றம் கண்டிப்பாக ஆகும் என்ற நிச்சயமும் இருக்கிறது. எங்கே தைரியம் இருக்கிறதோ அங்கே ஊக்கம் உற்சாகம் இருக்கின்றது. சுயமாற்றம் மூலமாகத்தான் உலக மாற்றத்தின் காரியத்தில் மனம் விரும்பும் வெற்றி பிராப்தியாகின்றது. ஆனால் இந்த வெற்றி எப்பொழுது ஒரே நேரத்தில் உள் உணர்வு, எண்ண அலைகள் மற்றும் வார்த்தை மூன்றும் சக்திசாலியாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் கிடைக்கும். ஸ்லோகன்: எப்பொழுது வார்த்தையில் அன்பு மற்றும் பண்பு இருக்கின்றதோ அப்பொழுதுதான் வார்த்தையின் சக்தி சேமிப்பாகின்றது. ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है ना. बच्चे कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.